ஓகே. ஸோ டேட்டா விஷுவலைசேஷன்ங்கிறது என்னன்னா, அதாவது ஒரு டேட்டா இருக்கு. அந்த டேட்டாவ நம்ம வந்து ஒரு டேட்டாவா பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், அதோட இன்ஃபர்மேஷன் நமக்கு ஈஸியா புரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 லேக்ஸ் ரோ இருக்கு. ஒரு எக்ஸெல் ஷீட்ல 10 லேக்ஸ் ரோ, 5 காலம்ஸ், 6 காலம்ஸ் ஒரு பெரிய நம்பர்ஸ் எல்லாம் கலெக்ஷன் ஆஃப் நம்பர்ஸா இருக்கு. ஸோ இதுல நம்மளால ஒரு மீனிங்ஃபுல் இன்ஃபர்மேஷன் கெட் பண்ண முடியுமா? அ இதுல எந்த ரோல எது ஹையஸ்ட் வேல்யூ? ஸோ இது வந்து நமக்கு நார்மலா ஒரு டேட்டாவா பார்த்தா நமக்கு அவ்வளோ கிளியரா புரியாது. ஓகேவா? ஸோ அதுக்கு பதிலா என்ன பண்ணிக்கலாம்? ஆ நம்ம வந்து யாஹ்! ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, ஒரு கிராஃப் மாரி ட்ரா பண்ணிக்கலாம். லைக் லைன் சார்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க, பார் சார்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க, பை சார்ட். இப்ப மந்த்லி எவ்வளோ எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இவ்வளோ டிராவல் சார்ஜ் வச்சிருக்கோம், இவ்வளோ ஸ்நாக்ஸ்க்கு செலவு பண்றோம், இவ்வளோ லஞ்ச், ஃபுட் ஐட்டம். ஸோ அந்த எக்ஸ்பென்ஸ நீங்க அமௌண்ட்டா பார்க்கறத விட, ஒரு பை சார்ட் ட்ரா பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க. அதுல உங்களுக்கு தெரிஞ்சிரும். எது அதிகமா இருக்கோ, ஓ! அப்ப நம்ம இதுக்கு தான் அதிகமா ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் இத கம்மி பண்ணணும். ஸோ ஒரு டெசிஷன் எடுக்கலாமா ஒரு கிராஃப்ல இருந்து? ஸோ அந்த மாரி கிராஃப் கான்செப்ட் தான் இந்த டேட்டா விஷுவலைசேஷன். ஓகே. டேட்டா விஷுவலைசேஷன் ஒண்ணும் இல்ல. ஒரு டேட்டாவ கிராஃபிக்கல் ஃபார்மேட்ல விஷுவலைசேஷன் பண்ணி பார்க்குறது. ஓகே. ஸோ இதுல மல்டிபிள் கிராஃப்ஸ் இருக்கு. இந்த கிராஃப்க்கான கமாண்ட்ஸ் எல்லாமே என்ன லைப்ரரிக்குள்ள இருக்குன்னா, மேட்லாப்லிப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைப்ரரி இருக்கு பைத்தான்ல. இந்த லைப்ரரிக்குள்ள தான் இருக்கு. ஓகேவா? ஸோ இது வந்து இந்த லைப்ரரி எப்படின்னா, நம்ம பேண்டாஸ், நம்பை மாரி தான். இந்த மேட்லாப்லிப்க்குள்ள ஒரு குட்டி லைப்ரரி ஒண்ணு இருக்கும். ஸோ இத நம்ம எப்படி இம்போர்ட் பண்ணிக்கலாம்னா, இம்போர்ட் மேட்லாப்லிப் டாட் ஒரு டாட் வச்சு பைப்லாட்ன்னு குடுக்கணும். ஓகேவா? ஸோ இதுக்குள்ள தான் நமக்கு மேக்ஸிமம் கமாண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். கிராஃப்க்கான கமாண்ட்ஸ். லைன் சார்ட், பார் சார்ட், பை சார்ட் இந்த கமாண்ட்ஸ் எல்லாமே இந்த மேட்லாப்லிப்க்குள்ள இருக்கும். ஸோ இவ்ளோ பெரிய வேர்ட நம்மளால ஒவ்வொரு டைமும் இம்போர்ட் பண்ண முடியாதுல்ல. ஸோ அதுக்கு பதிலா நம்ம என்ன பண்ணிக்கலாம், பிஎல்டி அப்படிங்கிற கமாண்ட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. யா. ஸோ இப்ப வந்து என்ன பண்ணிக்கிறேன், நமக்கு எக்ஸ் ஆக்சிஸ் வேல்யூ, ஒய் ஆக்சிஸ் வேல்யூ வேணும்ல. எக்ஸையும் ஒய்யும் வச்சு தானே நம்ம ஒரு லைன டிரா பண்ண முடியும். நார்மல் மேக்ஸ் கிராஃப்ல சொல்றேன். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன், எக்ஸ்க்கு லிஸ்ட் கிரியேட் பண்ணாலே போதும். நான் ஒரு சிம்பிளா ஒரு டம்மியா ஒரு எக்ஸ்க்கு ஒரு லிஸ்ட் வச்சுக்கிறேன். அதே மாரி நான் ஒய்க்கு ஒரு லிஸ்ட் வச்சுக்கிறேன். யா. இப்ப நான் என்ன பண்ணிக்கலாம், டைரக்ட்டா பிஎல்டிக்குள்ள பிளாட்ன்னு சொல்லிட்டு ஒரு கமாண்ட் இருக்கும். ஓகேவா? அந்த கமாண்டுக்குள்ள எக்ஸ்க்கும் ஒய்க்கும் பிளாட் பண்ணு அப்படின்னு சொல்றேன். இந்த பிளாட் கமாண்ட் வந்து என்ன பிளாட் பண்ணுனா, லைன். நார்மலா பேசிக் கிராஃப் வந்து இதுதான். சிம்பிளியஸ்ட் கிராஃப் ப்ரோக்ராம். இத மொபைல்ல கூட நீங்க எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஓகேவா? நான் பண்ணி முடிச்சுட்டு சொல்றேன். உங்களுக்கு நான் 2 மினிட்ஸ் டைம் தரேன். பிகாஸ் சின்ன சின்ன கிராஃப் மட்டும் நீங்க எக்ஸிக்யூட் பண்ற மாரி இருக்கும். நோட்ல எழுதிக்கோங்க. பட் இருந்தாலும் இத கண்டிப்பா மொபைல்லயாவது நீங்க எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கணும். ஓகே. ஸோ இது எப்படின்னா, ஒரு மேட்லாப்லிப்ங்கிற லைப்ரரிக்குள்ள பைப்லாட்ங்கிற சின்ன லைப்ரரி வச்சு தான் நம்ம அந்த கிராஃப் கமாண்ட்ஸ் எல்லாமே நம்ம எடுத்துப்போம். ஸோ அத ஷார்ட் ஃபார்ம்ல பிஎல்டின்னு வச்சுட்டோம். எக்ஸ் ஆக்சிஸ்க்கு ஒரு வேல்யூ குடுத்துட்டோம். ஒய் ஆக்சிஸ்க்கு வேல்யூ குடுத்துட்டோம். ஸோ இது 2க்கும் எப்படி கிராஃப் ட்ரா ஆகும்னா, 1க்கு ஸ்ட்ரைட்டா, ஒய்க்கு 7க்கு ஸ்ட்ரைட்டா லைன் ஸ்டார்ட் ஆகும். நெக்ஸ்ட் 2க்கு ஸ்ட்ரைட்டா, 4க்கு ஸ்ட்ரைட்டா லைன் வரும். கன்டின்யூ ஆகும். நெக்ஸ்ட் 3, 5, 4, 6 இந்த மாதிரி நமக்கு லைன் கிராஃப் வரும். ஓகேவா? 1க்கு ஸ்ட்ரைட்டா, 7க்கு ஸ்ட்ரைட்டா ஸ்டார்ட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் 2க்கு ஸ்ட்ரைட்டா, 4க்கு ஸ்ட்ரைட்டா ஸ்டார்ட் ஆயிருக்கு. 3க்கு ஸ்ட்ரைட்டா, 5க்கு ஸ்ட்ரைட்டா ஸ்டார்ட் ஆயிருக்கு. 4க்கு. ஸோ ஒரு லைன் கிராஃப் டிரா ஆயிருக்கா? இப்ப எனக்கு எந்தெந்த பாயிண்ட்ன்னு சொல்லி கண்டுபிடிக்க கஷ்டமா இருக்கு. இப்ப நான் என்ன பண்ணிக்கலாம்னா, பக்கத்துல ஒரு கமா குடுத்து, மார்க்கர் இஸ் ஈக்குவல் டு ஓன்னு குடுத்தேன்னு வச்சுக்கோங்க. எனக்கு பாயிண்ட்டும் வரும், லைனும் வரும். பாத்தீங்களா? எனக்கு இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்திருக்கு. 2வது பாயிண்ட் இங்க வந்திருக்கு. 3வது பாயிண்ட், 4வது பாயிண்ட். ஸோ இந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். இப்ப இதுல ஓக்கு பதிலா வேற என்ன மார்க்கர் இருக்குன்னா, ஸ்டார்ன்னு சொல்லிட்டு ஒரு மார்க்கர் இருக்கு. இது நீங்க குடுத்தீங்கன்னா, அந்த ஓ இருக்கிற இடத்துல ஸ்டார் மார்க்கர் வரும். ஓகே. ஸோ இந்த மாதிரி நிறைய மார்க்கர் இருக்கு. நான் அது உங்களுக்கு ஸ்லைட் ஷேர் பண்றேன். ஸோ இது வந்து ஒரு பேசிக்கா ஒரு லைன் கிராஃபை நம்ம டிரா பண்ணிக்கலாம். ஓகேவா? இது போக வேற என்ன பண்ணிக்கலாம்னா, plt டாட் எக்ஸ் லேபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமாண்ட் இருக்கு. இந்த எக்ஸ் லேபிள்குள்ள நம்ம என்ன பண்ணிக்கலாம், டபுள் கோட்ஸ்ல ஏதாவது ஒரு சென்டென்ஸ் மாதிரி நீங்க கொடுத்துக்கிட்டீங்கன்னா, அது உங்களுக்கு எக்ஸ் ஆக்சிஸ்ல வந்து டிஸ்ப்ளே ஆகும். ஓகே. நீங்க என்ன கொடுக்கீங்களோ அது உங்களுக்கு இங்க எக்ஸ் ஆக்சிஸ்ல டிஸ்ப்ளே ஆகும். அதே மாதிரி plt டாட் ஒய் லேபிள்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. இதுக்குள்ள என்ன கொடுக்கீங்களோ அது வந்து ஒய் ஆக்சிஸ். இது நான் திஸ் இஸ் எக்ஸ் ஆக்சிஸ்ங்கிறது சும்மா டம்மியா தான் கொடுக்கேன். உங்களுக்கு என்ன தேவையோ நீங்க அதை டபுள் கோட்ஸ்குள்ள கொடுக்கலாம். இங்க பாருங்க, இது ஒய் ஆக்சிஸ்ல டிஸ்ப்ளே ஆயிருக்கு, இது எக்ஸ் ஆக்சிஸ்ல டிஸ்ப்ளே ஆயிருக்கு. ஓகே.
ஸோ இது போக இந்த கிராஃப்க்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா டைட்டில்னு சொல்லிட்டு ஒரு கமாண்ட் இருக்கு. திஸ் இஸ் சாம்பிள் லைன் கிராஃப் இப்படி நம்ம டைட்டிலும் கொடுத்துக்கலாம். ஓகே, யா. ஸோ இதை மாதிரி நீங்க என்ன பண்ண போறீங்க, ஒரு கிராஃப் ட்ரா பண்ண போறீங்க. இன்னும் நம்ம அட்ராக்டிவா பண்ணணுமா, கலர்னு சொல்லிட்டு ஒரு கமாண்ட் இருக்கு. கலர் இஸ் ஈக்குவல் டு நீங்க ரெட்டு, நார்மலா ரெட்டு, கிரீன், ப்ளூ என்ன கலர்னாலும் நீங்க கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இந்த ப்ரோக்ராமை இப்போ எல்லாருமே எக்ஸிக்யூட் பண்ண போறீங்க. மொபைல்ல வச்சிருந்தாலும் கண்டிப்பா எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கணும். ஸோ ஒரு ப்ரோக்ராம் தான், நான் சொல்ற எல்லா ப்ரோக்ராமே உங்களை எக்ஸிக்யூட் பண்ண சொல்ல மாட்டேன். இந்த சாம்பிளுக்கு ஒரு ப்ரோக்ராம் மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. யா, ஸோ இத்தனை டைப்ஸ் ஆஃப் மார்க்கர்ஸ் இருக்கு, அவைலபிளா இருக்கு. அண்ட் நீங்க நெக்ஸ்ட் ஒரு கமா போட்டு ஓகே லோட் ஆயிட்டு இருக்கு. ஓகே, கலருக்கு வந்து எப்படின்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் அவைலபிளா இருக்கு. ஓகேவா, நான் இங்க வந்து கலர் இஸ் ஈக்குவல் சொல்லிட்டு ரெட்னு கொடுத்துருக்கேன்ல, இதுக்கு பதிலா ஆறுன்னு கொடுத்தாலும் எனக்கு ரெட் தான் வரும். ஸோ அந்த கலர் கமாண்ட்ஸ் இதுல இருக்கு. ஜீன் கொடுத்தீங்க, இந்த இந்த சிங்கிள் கோட்ஸ்க்கு நடுவில் ஜீன் கொடுத்தீங்கன்னா கிரீன் கலர் வரும், பீன் கொடுத்தீங்கன்னா ப்ளூ, ஒயிட்னா எல்லோ. ஸோ இந்த மாதிரி கலர்ஸும் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா, அண்ட் தென் ஆ இப்ப நம்ம மார்க்கர் கிரியேட் பண்ணியிருக்கோம்ல, இப்ப ஓன்னு சொல்லிட்டு ஒரு மார்க்கர் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த மார்க்கரோட சைஸை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். எப்படி பண்ணிக்கலாம்னா, எம்எஸ் இஸ் ஈக்குவல்ட்டுன்னு ஒரு வேல்யூ கொடுத்தீங்கன்னா அதை பொறுத்து உங்களுக்கு வந்து மார்க்கர் சைஸ் இன்க்ரீஸ் ஆகும். எம்இசி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இது மார்க்கரோட அவுட்லைன். ஓகேவா, அந்த சர்க்கிளோட அவுட்லைன் மட்டுமே ரெட் கலர்ல வரும். எம்எஃப்சின்னு கொடுத்தீங்கன்னா மார்க்கர் ஃபில் கலர், அதாவது மார்க்கருக்குள்ள பிளாக் கலர் ஃபில் பண்ணும். ஸோ இதுவும் நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். எப்படின்னா, இப்ப நான் வந்து மார்க்கர் ஸ்டார் குடுத்துருக்கேன். மார்க்கர் சைஸ ஒரு 25 குடுக்கேன். அப்ப எனக்கு நீங்க அந்த ஸ்டாரோட சைஸ பாருங்க. நல்ல ஸ்டாரோட சைஸ் பெருசா இருக்கா? ஸோ எம்எஸ் ஈக்குவல் டு நீங்க வேல்யூ குடுத்தீங்கன்னா, மார்க்கரோட சைஸ் பெருசாகும். எம்இசி வந்து என்னது? மார்க்கரோட அவுட்லைன் கலர். அவுட்லைன்ல நான் வந்து கிரீன் குடுத்தேன். பாருங்க, எனக்கு மார்க்கரோட அவுட்லைன் மட்டும் கிரீன் இருக்கா? எனக்கு மார்க்கருக்குள்ள நான் வேற கலர் குடுக்கேன். ஸோ எம்எஃப்சி இஸ் ஈக்குவல் டு ப்ளூ குடுக்கேன். ஸோ உள்ள வந்து ப்ளூ கலர், வெளியே வந்து
கிரீன் கலர் அவுட்லைன் இந்த மாதிரி மார்க்கரோட சைஸ் இது எல்லாமே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஜஸ்ட் கமா கமா போட்டு உங்களுக்கு எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். தேவையில்லைன்னா எல்லாமே எடுத்து விட்டுக்கலாம். கம்பல்சரியா கலர் கொடுத்தா இதெல்லாம் கொடுக்கணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு மார்க்கர் தேவைன்னா மார்க்கர் கொடுக்கலாம், இல்ல தேவையில்லைன்னா கொடுக்க வேணாம். ஸோ உங்களுக்கு எது தேவையோ நீங்க கஸ்டமைசபிள் பண்ணிக்கலாம். ஓகேவா? அண்ட் தென் லைனோட சைஸும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். எப்படின்னா லைனோட ஸ்டைலும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம கொடுத்துருக்க லைன் வந்து எப்படி வந்திருக்கு, ஃபுல்லா ஸ்ட்ரைட் லைனா வந்திருக்கா. என்ன கமாண்ட்னா லைன் ஸ்டைல் இஸ் ஈக்குவல் டு நீங்க கோலன் வச்சீங்கன்னா உங்களுக்கு டாட்டட் லைனா வரும், டேஷ் கொடுத்தீங்கன்னா ஐ மீன் சாலிட் லைனா வரும். இருங்க, நான் ஜஸ்ட் ஒரு கமா போட்டு லைன் ஸ்டைல் ஈக்குவல் டு கோலன். ஒன்ஸ் அகைன் எஸ் வந்து ஸ்மால் லெட்டர் தான். ஓகே, அது ஆட்டோ ரெக்கமெண்டேஷன்ல வந்துச்சு. பாருங்க, உங்களுக்கு லைன் ஸ்டைல்ல வந்து நான் வந்து ஒரு செமிகோலன் வச்சிருக்கனால எனக்கு நார்மல் லைன் வர்றதுக்கு பதிலா டாட் 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 லைன்ஸா வந்திருக்கா. இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கலாம், லைனை வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இதுல உள்ள மெத்தட்ஸும் நீங்க ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் இது போக லைனோட நீங்க வித்தையும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். எல்டபிள்யூஸ்ன்னு சொல்லி ஒரு கமாண்ட் கொடுத்துட்டு லைன் ரொம்ப தின்னா இருக்குல்ல, ஸோ நான் எல்டபிள்யூஸ் ஈக்குவல் டு ஒரு 7 கொடுக்கேன். எனக்கு அதோட வித் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கும். பாருங்க, 7 கொடுக்க போய் அதோட வித் வந்து இவ்வளோ % இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த கஸ்டமைசேஷன்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே தென் அட் ஏ டைம்ல 2 கிராஃப் எப்படி டிரா பண்ணிக்கலாம்னு சொல்றேன். 2 லைன் எப்படி டிரா பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு, இந்த ஃபர்ஸ்ட் லைன் தேவையில்ல, தெரியாம இம்போர்ட் ஆயிடுச்சு. ஓகே, அட் அ டைம்ல எப்படி 2 கிராஃப் டிரா பண்ணிக்கலாம்னா ஒன்லி ஒன் டைம் நம்ம மேட்பிளாட்லிப் இம்போர்ட் பண்ணா போதும். ஓகேவா? ஒவ்வொரு டைமுக்கு நம்ம மேட்பிளாட்லிப் கொடுக்கணும்னா நான் ஃபர்ஸ்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல்டுன்னு சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் வேல்யூஸ் வச்சுக்கிறேன். ஒய்க்கு நான் 2 வேல்யூ கொடுக்க போறேன். அப்போ நான் ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்றத y1ன்னு சொல்லிட்டு மேபி சம் ரேண்டம் நம்பர் நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி y2 இஸ் ஈக்குவல்டுன்னு சொல்லிட்டு சம் ரேண்டம் நம்பரை நான் என்ன பண்ணிக்கிறேன், ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா print offல plt.plot கமாண்ட்ல எக்ஸ் கம்மா y1க்கு நான் ஃபர்ஸ்ட் கிராஃப் டிரா பண்ண போறேன். அண்ட் கம்மா நான் இதை வந்து டிஃபரன்ஷியேட் பண்றதுக்காக கிரீன் கலர்ல டிரா பண்ண போறேன். தென் plt.plot கமாண்ட்ல எக்ஸ் கம்மா y2 கொடுத்து இதை வந்து டிஃபரன்ஷியேட் பண்றதுக்காக ரெட் கலர்ல கொடுக்கும். ஓகே, ஸோ இதை ரன் பண்ணாலே போதும், நமக்கு 2 கிராஃப் வந்துடும். பாருங்க, அட் ஏ டைம்ல 2 கிராஃப் வந்திருக்கா. 2 தடவை நான் என்ன பண்ணியிருக்கேன், plt.plot கமாண்ட் கொடுத்துருக்கேன். அதனால எனக்கு 2 தடவை இந்த கிராஃப் வந்திருக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி இது பண்ணிக்கலாம். இப்போ கிரீன் கலரை ரெப்ரசன்ட் பண்ணி இது கிரீன் கலர், இது ரெட் கலர், அந்த மாதிரி நம்ம ஷோ பண்ணிக்கலாம். அதுக்கு ரொம்ப சிம்பிள், லேபிள் ஈக்குவல் டு திஸ் இஸ் கிரீன், இல்லைன்னா சும்மா சிம்பிளா நான் கிரீன் வச்சுக்கிறேன். அதே மாதிரி இங்க வந்து கம்மா போட்டு லேபிள் இஸ் ஈக்குவல் டு ரெட்னு வச்சுக்கிறேன். அண்ட் plt.legend சொல்லிட்டு ஒரு கமாண்ட் இருக்கு. ஓகே, ஸோ இதை நீங்க எக்ஸிக்யூட் பண்ணீங்கன்னா இங்க பாருங்க, இது வந்து கிரீன் கலரை ரெப்ரசென்ட் பண்ணுது, இது ரெட் கலரை ரெப்ரசென்ட் பண்ணுது. இந்த மாதிரி நம்ம டிரா பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நீங்க நோட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா ஒரு எக்ஸசைஸ் மாதிரி ஆன்சர் எழுதுங்க. எக்ஸ்ன்னு சொல்லிட்டு சப்ஜெக்டோட ஏதாவது டீட்டெயில்ஸ் வச்சுக்கோங்க. அண்ட் ஒய்ல வந்து இது பண்ணிக்கோங்க, ஐ மீன் ஒரு சப்ஜெக்டோட மார்க், மேபி y1க்கு பதிலாக மேக்ஸோட மார்க், y2க்கு பதிலாக இங்கிலீஷோட மார்க். ஸோ அது ரெண்டுக்கும் கிராஃப் எப்படி இருக்குங்கிற மாதிரி டிரா பண்ணுங்க. ஓகே, யா, உங்களோட ஓன் வேல்யூஸ் வச்சு ரெண்டு பை சார்ட்டோட நம்ம இது பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ பார் கிராஃப் அண்ட் பை சார்ட் மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இதான் மெயினாக தேவைப்படும். ஓகே, பார் கிராஃப் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், என்னென்ன வேணுங்கிற எக்ஸ் ஆக்சிஸ்ல உள்ளதை மென்ஷன் பண்ணிக்கோங்க, ஒய் ஆக்சிஸ்க்கு உள்ளதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் பார்ன்னு மென்ஷன் பண்ணால் போதும்.
இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா x is equal to சும்மா டம்மியா ABCD அப்படி நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, அண்ட் y is equal toன்னு சொல்லி சம் ரேண்டம் வேல்யூஸ் நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். அண்ட் plt டாட் பார்ங்கிற கமாண்ட் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், பார் கிராஃப் ட்ரா பண்ணிக்கலாம். நமக்கு தேவைப்பட்ட எக்ஸ் லேபிள், ஒய் லேபிள், எக்ஸ் டைட்டில் எல்லாமே நம்ம கொடுத்துக்கலாம். தட்ஸ் ஆல் தான். இந்த பார் கிராஃப்லையுமே நீங்க என்ன பண்ணிக்கலாம், கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். கமா போட்டு கலர் இஸ் ஈக்குவல் டு என்ன கலர் வேணுமோ அந்த கலரை நீங்க மென்ஷனும் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்படியும் நீங்க வந்து பார் கிராஃப் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இவ்வளவுதான் சிம்பிள் பார் கிராஃப் கோடு. நோட் பண்ணிக்கோங்க. நம்ம பை சார்ட் பார்க்கலாம். ஓகே, ஸோ ரெட், green and blue, yellow. ஓகே, அண்ட் plt டாட் pைன்னு சொல்லிட்டு ஒரு கமாண்ட் கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் எக்ஸ் கொடுக்கணும், சாரி ஒய் கொடுக்கணும், எந்த வேல்யூஸ்க்கு நம்ம ட்ரா பண்ண போறோங்கிறதுக்கு. ஸோ லேபிள்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கமாண்ட் இருக்கும், அதுக்குள்ளதான் நீங்க எக்ஸ் அந்த பேர் ஏபிசிடிங்கிற பேர் அலோகேட் பண்ணணும். அப்புறம் கலர்ஸ்ங்கிற ஒரு கமாண்டுக்குள்ள தான் கலர்ஸ் நீங்க அலோகேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ பாத்தீங்களா, உங்களுக்கு வந்து ஒரு நார்மலான பேசிக்கான ஒரு பை சார்ட் வந்து ட்ரா ஆயிடுச்சு. ஸோ இதை வச்சு நீங்க என்ன பண்ணிக்கலாம், நீங்க ஒவ்வொரு விஷயமும் எதுக்காக எவ்வளவு எக்ஸ்பென்ஸ் பண்றீங்க, ஸ்நாக்ஸ்க்கு எவ்வளவு எக்ஸ்பென்ஸ் பண்றீங்க, ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பென்ஸ் வச்சு நீங்க ஒரு கிராஃப் மாதிரி நீங்க ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ டி தான் எல்லாத்த விட அதிகமா இருக்கு, இந்த மாதிரி நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஓகே ஓகே, ஸோ தென் இதுலயே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஷேடோ எஃபெக்ட் கொடுத்துக்கலாம். அண்ட் ஒரு பீஸை மட்டும் ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் அதுக்கான கமாண்ட் ஷோ பண்றேன். யா, ஷேடோஸ் ஈக்குவல் டு ட்ரூன்னு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. அண்ட் ஆல்சோ ஆட்டோ பிசிடின்னு சொல்லிட்டு ஒரு கமாண்ட் இருக்கு. ஓகேவா? ஆட்டோ பிசிடி இஸ் ஈக்குவல் டு சிங்கிள் கோட்ஸ் ஆர் டபுள் கோட்ஸ்ல மாடுலஸ் 1.1f. இது வந்து ஒரு ஃபார்முலா மாதிரி. இது என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு பெர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணி டிஸ்பிளே பண்ணும். ஓகேவா? இது எவ்வளவு பெர்சன்டேஜ், இது எவ்வளவு பெர்சன்டேஜ், பெர்சன்டேஜ் ஆட்டோமேட்டிக்கா கால்குலேட் பண்ணி உங்களுக்கு அந்த இதை டிஸ்பிளே பண்ணும். நெக்ஸ்ட் என்னன்னா ஷேடோஸ் ஈக்குவல் டு ட்ரூ, ஷேடோ ஈக்குவல் டு ட்ரூ இது கொடுத்தீங்கன்னா என்ன வரும்னா, இங்க பாருங்க ஒரு ஷேடோ எஃபெக்ட் லைட்டா தெரியுது. முன்னாடி இது வந்து நார்மல் பை சார்ட் மாதிரி இருக்கும், இது வந்து ஒரு 3D ப்ரொஜெக்ட் பண்ண பை சார்ட் மாதிரி நமக்கு ஷேடோ எஃபெக்ட் ஷோ பண்ணும். ஓகேவா? ஷேடோ ஈக்குவல் டு ட்ரூ கொடுத்தீங்கன்னா, இது போக எக்ஸ்ப்ளோடுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கோங்க. இந்த வேரியபிள் நேமுக்குள்ள கொஞ்சம் வேல்யூ ஸ்டோர் பண்ணிக்கோங்க. எப்படி கொடுக்கணும்னா, ஃபர்ஸ்ட் வந்து நான் எல்லாமே 0 0வா இருந்தா நமக்கு எந்த பீஸுமே எக்ஸ்ட்ராக்ட் ஆகல. நான் இப்போ எனக்கு செகண்ட் வந்து பி தானே இருக்கு, அப்ப நான் செகண்ட் உள்ளதுல 0.2ன்னு கொடுத்தேன். 0.1 ஆர் 0.2 அவ்வளவு தூரம் அது லைட்டா அது வந்து பீஸை வந்து ஸ்லைஸ் பண்ணும், ஒரு கேக்ல ஸ்லைஸ் பண்ண மாதிரி ஸ்லைஸ் பண்ணும். ஓகேவா? ஸோ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், மற்ற எல்லா பீஸும் 0 வச்சுட்டு பியை மட்டும் நான் 0.2ல கொடுத்துருக்கேன். அப்போ எனக்கு பி மட்டும் லைட்டா ஸ்லைஸ் ஆகும். இதை நான் இதுல எப்படி மென்ஷன் பண்ணணும்னா explode equal to e. ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு பி மட்டும் லைட்டா ஸ்லைஸ் ஆகி வந்திருக்கா. ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஓகே, யா, இதையும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ஸ்கேட்டர் பிளாட் பார்க்கலாம் அண்ட் மல்டிபிள் ஸ்கேட்டர் பிளாட் எப்படி ட்ரா பண்றதுன்னு பார்க்கலாம். ஸ்கேட்டர் பிளாட் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். நம்ம இங்க லைன் கிராஃப் கொடுத்துருக்கோம்ல, ஸோ இதே இதை என்ன பண்ணிக்கலாம், plt டாட் ஸ்கேட்டர் அப்படின்னு கொடுத்து, ஸ்கேட்டர்னா ஒன்றும் இல்லை, டாட் பிளாட் தான். ஓகேவா? கரெக்டாக அந்த லைன் ட்ரா பண்ணாம வெறும் பாயிண்ட் மட்டும் வைக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஜஸ்ட் பாயிண்ட் மட்டும் வேணும்னா நம்ம ஸ்கேட்டர் பிளாட் யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கலர் இஸ் ஈக்குவல்ட்டுன்னு சொல்லிட்டு என்ன கலர் வேணுமோ கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஸ்கேட்டர் பிளாட் ஒரு வேல்யூ தான் கொடுக்கணுமான்லாம் இல்லை, நீங்கள் எத்தனை வேல்யூஸ்னாலும் கொடுத்துக்கலாம். ஓகேவா? நம்ம லைன் கிராஃப்க்கு வந்து y1 y2ன்னு வச்சு மல்டிபிள் லைன்ஸ் ட்ரா பண்ணோம்ல, இந்த 2 லைன் ட்ரா பண்ணோம்ல, அதே மாதிரி plt டாட் ஸ்கேட்டர் ஆஃப் எக்ஸ் கமா y1ன்னு கொடுத்தீங்கன்னா அது தனி டாட் டாட்டா இருக்கும். ஸோ எக்ஸ் கமா y2 ஸ்கேட்டருக்குள்ள கொடுத்தீங்கன்னா அடுத்த டாட் டாட் தனித்தனியா இருக்கும். இவ்வளவுதான், இது எல்லாமே சேம் தான். ஓகே, ஸோ ஸ்கேட்டர் பிளாட்குள்ள சேம் தான். இது போக இப்ப நமக்கு வந்து மொத்தமா பார்க்கும்போது எதுக்கு ஸ்ட்ரைட்டா எது இருக்கு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க கஷ்டமா இருக்குல்ல.
ஸோ ஒரு கமாண்ட் இருக்கு. plt டாட் கிரிட்ன்னு சொல்லிட்டு ஒரு கமாண்ட். ஓகேவா? ஸோ இந்த கிரிட் கமாண்டை நீங்க கொடுத்தீங்கன்னா பாருங்க, பேக்ரவுண்ட் லைன்ஸ் வந்து உங்களுக்கு டிரா ஆகிரும். ஸோ இதை வச்சு நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். 7க்கு ஸ்ட்ரைட்டா, 1க்கு ஸ்ட்ரைட்டா. ஸோ அந்த மாதிரி ஈஸி ஐடென்டிஃபிகேஷனுக்காக நீங்க பேக்ரவுண்ட்ல கிரிட் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ அந்த கிரிட்டை ட்ரா பண்ணும்போதுமே நீங்க இதுக்குள்ள எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு மென்ஷன் பண்ணீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ் மட்டும் தான் டிராவ் ஆகும். வெயிட் பண்ணுங்க. ஓகே, கிரிட் கமாண்ட் ஆல்ரெடி எண்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். யா, ஆக்சிஸ் ஈக்குவல் டு எக்ஸ், சாரி, ஆக்சிஸ் ஈக்குவல் டு நீங்க எக்ஸ்ன்னு கொடுத்தாலே போதும். உங்களுக்கு எக்ஸ் ஆக்சிஸ்க்கு மட்டும்தான் உங்களுக்கு அந்த லைன் டிராவ் ஆகியிருக்கும். ஓகேவா? நீங்க ஒரு வேளை ஆக்சிஸ் ஈக்குவல் டு ஒய்ன்னு கொடுத்தீங்கன்னா ஒய் ஆக்சிஸ்ல மட்டும்தான் அந்த லைன் டிராவ் ஆகும். இந்த கிரிட்டோட லைனுக்குமே நீங்க திக்னஸ் அதெல்லாம் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். எப்படி பண்ணிக்கலாம்னா, அதுக்கும் நீங்க கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம், லைன் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணிக்கலாம், லைன் வித் கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கமா கொடுத்து லைன் ஸ்டைல் ஈக்குவல் டு அந்த கோலனா டாட்டட் லைனா இருக்கும். அண்ட் கமா லைன் வித்ன்னு சொல்லிட்டு ஒரு கமாண்ட் இருக்கு. அதை கொடுத்து என்ன பண்ணிக்கலாம், லைன் வித் ஒரு 2 கொடுக்கேன். அண்ட் கமா கலர் இஸ் ஈக்குவல் டு ரெட் கொடுக்கேன். ஓகே, பாத்தீங்களா? நமக்கு பேக்ரவுண்ட் கலர் கூட இந்த மாதிரி கஸ்டமைசேஷன்ஸ் நம்ம பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த ப்ரோக்ராமை நோட் பண்ணிக்கோங்க. நீங்களும் ஓனா கிரிட் யூஸ் பண்ணி இந்த டிஃப்ரெண்ட் கமாண்ட்ஸ் அப்ளை பண்ணி ட்ரை பண்ணிக்கோங்க. அண்ட்